ஹாய் ஹலோ வெல்கம் டு நான் உங்கள் கீதோ. இன்றைக்கி என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பயே நம்மளோட செல்ஃபிஸ்டிக்கு ஃபஸ்ட் டேவே இன்றைக்கி தான் விலாக் ஷூட் பண்ணலான்னு ஆரம்பிக்கக்குள்ளேயே உடஞ்சி போச்சேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறமே இப்படியே தான் நம்மளோட வீடியோ வரும் போல் கிடைச்ச லாஸ்ட்டு சான்ஸையும் விட்டுட்டேங்கிற மாதிரி தான் ஆச்சு. ஸோ இன்றைக்கி டுடேல மார்னிங் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி விளக்க ஏற்றி சாமி கும்பிட்டு, ஆனாலும் இந்த மார்னிங் டைமில் இருந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்ற அந்த ஒரு சுகமே தனி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் சாம்பார் சாதத்தில் பூந்துட்டோம். ஸோ மார்னிங்கே ஹெவியாக எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் அப்படியே மதியத்துக்கு ஒயிட் குஸ்கா அண்ட் உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு மதிய லஞ்சையும் முடிச்சிட்டோம். நடுவில் கொஞ்சம் நம்ம வாயும் வேறு கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஸ்வீட் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி எதாவது வாங்கிட்டு வர சொன்னா, நீ வீட்லேயே செஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி 4 கிலோ ரவையை கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வறுத்து நெய்யை விட்டு அதை அப்படியே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து, அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம், அதை எப்பயும் போல் விளக்கமாக நம்ம கேசரி தாங்க பண்ண போகிறோம். ஸோ கேசரியை பண்ணி முடித்ததுக்கப்புறமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது காட்டுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி டேயில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த வறுத்து முடித்த உடனே அடுத்தது நம்ம கேசரியை வாட்டரை ரெடி பண்ணுறோம். ஸோ நல்லா வாட்டரை கேசரி பவுடரில் ஆட் பண்ணி ஒரு பக்கம் அப்படியே நெய் அண்டு முந்திரி ஏலக்காயெலாம் போட்டு தாளித்து போட்டு ஒரு ஃப்ரேவை பண்ணி அப்படியே பார்க்கையிலே சும்மா கும்முன்னு இருக்குது. நெய் அந்த ஸ்மெல்லுக்கும் கேசரிக்கும் அப்படியே வேறு லெவலாக இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம செஞ்சாலும் சாப்பிட்டாலும் பட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நம்ம அப்படியே மணத்தக்காளி அந்த காயை பறிச்சுக்கிட்டோம். எதுக்கு அப்படின்னா, இதில் அந்த காயை மட்டும் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா காரக்குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் டேவோட பிளான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.